ஹோண்டாவோட நியூ மாடல் 125cc பைக் பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc பைக்கை பொறுத்த வரைக்கும் CB350RSோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 1,35,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் தான் 125cc இந்த ஒரு மாடல் வந்து வரப்போகுதுங்கிறத ஹோண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸில் என்ன இன்ஜின் கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா செக்மெண்ட்லையுமே பைக் வந்து வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 125cc செக்மெண்ட்ல ஒரு நல்ல ரெட்ரோ ஸ்டைலில் ஒரு பெஸ்ட்டான பைக் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பிளான் பண்ணும்போது இந்த CB350RS மாடல்லேருந்து நமக்கு 125cc பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,35,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அஷ்யூம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124.8cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த கிக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அதே சமயம் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இந்த பைக்லையுமே கொடுக்க போகிறாங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னா இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும், மைலேஜும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். பைக்கில் 9.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 53 km/h மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு 125cc பைக்கை தான் இருக்கும். அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட்டான சீட் வந்து இருக்குது, சர்க்குலரான உங்களுக்கு அந்த கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டலில். அதே மாதிரி சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED டெய்ல் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. பைக்கோட குவாலிட்டி அதாவது பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்கில் 2 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் டிஸ்க் டியூவல் சேனல் ABS-ஓட, இன்னொரு மாடல் சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும் ரியரில் ட்ரம் பிரேக்கோட பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் மாடல் அதாவது பேஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாடல் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பைக்கோட அந்த ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஹேண்ட்லிங் இருக்கும். சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். டயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்போக் வீல்ஸ் வயர்டு ஸ்போக் வீல்ஸ் தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1,35,000 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் அந்த ரேஞ்சுக்கு நம்ம 150cc 160cc பைக்ஸை நம்மளால் வந்து பை பண்ண முடியும். பட் யார் யாருக்கெல்லாம் இந்த ரெட்ரோ ஸ்டைல் பைக் இல்லாட்டி ஹோண்டாவோட இந்த மாதிரியான CB350RS ஹைனஸ் CB350லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த 125cc ஹோண்டாவோட மாடல் பைக் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். இந்த பைக் 2025 நமக்கு வந்து லான்ச் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட 125cc பைக்ஸ் வந்து வரப்போகுது, SDயோட 125cc, இந்த மாதிரி நிறைய பைக்ஸோட 125cc பைக்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுனால ஹோண்டாவோட இந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைல் 125 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். யமஹா கூட பார்த்தீங்கன்னா XSR இல்லாட்டி MT 125 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த CB125 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகுது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, அதே மாதிரி நல்ல சூப்பரான கான்ஃபிகரேஷனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பைக் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஏன்னா இன்ஜின் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து கொடுக்க போகிறாங்க. பிரைஸ் 1,30,35 அப்படின்னாலுமே ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.